பொதுவாகவே இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் யாராவது நம்ம ஒருத்தவங்க திட்டாங்க அப்படின்னு சொன்னா இவன் என்னை ஏசிட்டான் அப்படிம்பாங்க. ஏசுதல் அப்படின்னா திட்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரும். இந்த ஏசுதல் அப்படிங்கிற சொல்ல கம்பராமாயணத்துல கம்பன் கையாண்டு இருக்கிறார். அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, குகன் ராமனை படகுல ஏத்தி கங்கை கரையை கடந்து அந்த பக்கம் போய் விட்டுட்டார். இப்ப ராமன் அயோத்தியில இல்ல, ராமன் அயோத்தியை விட்டு கிளம்பி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பரதன் ராமனை தேடி வாரான். ஏன்னா ராமனை எப்படியாவது அயோத்திக்கு நாம திருப்பி கூட்டிட்டு போகணும். இப்ப குகன் இந்த கங்கை கரையின் பக்கத்துல நின்று கொண்டே என்ன பண்றாரு, ஓ பரதன் இப்ப ராமனை தேடி வாரான், ஒருவேளை ராமன் கூட போர் பண்றதுக்கு தான் வாரான் அப்படின்னு நினைச்சிட்டு பரதன் கூட நம்ம சண்டை போடணும் அப்படின்னு ஒரு தப்பா குகன் புரிந்து கொள்கிறான். ஆனா பரதன் வர்றது ராமனை திருப்பி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்திற்காக. இந்த இடத்துல குகனினுடைய மனநிலையை அப்படியே கம்மன் பாட்டாக சொல்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லானோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. அதாவது இந்த கங்கை கரையை தாண்டி பரதனால போயிட முடியுமா? நான் இந்த கங்கை கரைக்கு ஒரு காவலன் போல நின்று கொண்டு இருக்கிறேன். இவன் பெரிய பெரிய யானை படைகள்லாம் கொண்டு வந்தா கூட நான் அதை பார்த்து பயந்துருவேன். நான் யானை படையை பார்த்து பயப்படக்கூடிய ஆளா இந்த குகன்? வரட்டும், ஒரு கை பார்த்துருவோம். ஒருவேளை இவன் கூட நான் சண்டை போடாம விட்டுட்டேன்னா, இவனை அழிக்காம விட்டுட்டேன்னா, இந்த ஊர் மக்களோ இந்த உலகமோ என்ன சொல்லாது? ராமன் உன்னை தோழன்னு சொல்லிட்டான். உன்னைய தோழன்னு சொன்ன அந்த ஒரு சொல்லுக்காகவாவது நான் இவன் கூட சண்டை போட்டு இவனை நான் அழிக்கணும். அப்படி நான் அழிக்கிறேன்னா இந்த ஊர் என்னைய திட்டும், என்னைய இந்த ஊர் ஏசும் அப்படிங்கிறான். இந்த ஏசுதல் அப்படிங்கிற சொல் இங்கதான் வருது. ஏழமை வேடன் இறந்திலன் என்றனே ஏசாரும். அப்ப இந்த என்னைய இந்த உலகம் திட்டாதா? நான் யாரோ ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், கரடு முரடான வாழ்க்கையை வாழக்கூடியவன், எனக்கு சரியா பேசக்கூட தெரியாது, என்னுடைய உருவமே பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ராமன் என்னுடைய நண்பன், என்னுடைய தோழன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப ராமன் என்னுடைய தோழன்னு சொன்னதுக்காகவாது நான் இவன் கூட சண்டை போடணும். அப்படி சண்டை போடாம விட்டா இந்த உலகம் என்னைய திட்டும், ஏசும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இந்த ஏசுதல் அப்படிங்கிற வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல் பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் பழக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது இதை உணர்த்துது. இதை நம்ம படிக்கும் போதே நமக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது.